ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ அக்ஷயாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல வரப்போற தீபாவளிக்கு ஸ்பெஷலா ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். மில்க் கேக்கு தான். ரொம்பவே சூப்பரா இருக்கும். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். அதாவது ஃபுல் ஃபேட் மில்க் தான். அதுவும் நான் இன்னைக்கு பேக்கெட் பால் தான் எடுத்திருக்கேன். இங்கே பசும்பால் கிடைச்சாலும் ஓகே, இல்லை பேக்கெட் பால் எது வேணாலும் ஓகே. ஆனால் நல்ல திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நல்ல அகலமான பாத்திரமா இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா பாலுமே பார்த்தீங்கன்னா நல்லா டக்குன்னு காயும், நல்லா கிண்டுறதுக்கும் நல்லா வசதியாக இருக்கும். இப்போ பால் சேர்த்து இப்போ அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா பால் வந்து அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. அதே மாதிரி மேலே ஆடைப்படியும் பாலாடை, ஸோ அதை எல்லாமே நல்லா எடுத்து விட்டு அதே மாதிரி ஓரங்களுமே நல்லா எடுத்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, பால் நல்லா காஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது ப்ராசஸ் ஃபுல்லாமே நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும், அவ்வளோதான். கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான். அதாவது இந்த ஸ்வீட் வந்து செஞ்சு முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு வந்து 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் ஆச்சு. கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான், ஆனால் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பால் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம இன்னொரு பொருள் ஒன்று சேர்க்க போகிறோம். அது என்னன்னா லெமன் சால்ட்டு தான். இது வந்து ஈடபிள் தான், அதாவது ஸ்வீட்ஸ்க்கு வந்து சேர்ப்பாங்க. இப்போ இதில் வந்து நான் அன்னைக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் இப்போ எடுத்திருக்கேன். இப்போ அது ஃபுல்லாமே நான் அன்னைக்கு சேர்க்க போகிறது இல்லை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது நல்லா பால் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம மொத்தமாக சேர்த்தோன்னா பால் வந்து டக்குன்னு திரிஞ்சு போயிடும். இப்போ பன்னீர் செய்கிறதா இருந்தால் நம்ம அதே மாதிரி செய்யலாம். பட் நம்ம இன்னைக்கு வந்து பன்னீர் செய்யலை. ஏன்னா அந்த பன்னீர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கெட்டி கெட்டியாக வந்து தெரிஞ்சு போன மாதிரி வரும். பட் நமக்கு வந்து எப்படி வேணும்னா அந்த குருணையாக இருக்கணும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு தான் நமக்கு வேணும். ஸோ அதனால அந்த லெமன் சால்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ எனக்கு வந்து அன்னைக்கு 1 ஸ்பூன் எடுத்துக்கோன்னா எனக்கு 1 ஸ்பூன் ஃபுல்லாமே இதுக்கு வந்து யூஸ் ஆகாது. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பிஞ்ச் சேர்த்தோம். இப்போ அடுத்ததாக ஒரு பிஞ்ச் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு ஒவ்வொரு பிஞ்ச் சேர்க்குறப்பவும் ஒரு 3 நிமிஷம் விட்டு விட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து இது வந்து நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வரும்போது நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து லெமன் சால்ட் ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ இந்த லெமன் சால்ட்டுக்கு பதிலாக நீங்கள் வந்து லெமனோ அல்லது வினிகரோ கூட சேர்த்துக்கலாம். ஸோ லெமன் அல்லது வினிகர் அது சேர்க்கறதா இருந்தாலும் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும். மொத்தமாக ஒரே டைமில் பிழிஞ்சிடாதீங்க. இப்போ பன்னீர் செய்கிறதுக்குன்னா நீங்கள் ஒரு லெமனை அப்படியே பிழிஞ்சு விட்டு டக்குன்னு தெரிஞ்சு போயிடும், நம்ம அதை எடுத்துடலாம். பட் நமக்கு ஸ்வீட்டுக்கு வந்து அப்படி தேவையில்லை. இந்த ஸ்வீட் பார்த்துருப்பீங்க, அதாவது குருணையாக தான் இருக்கும். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். முன்னாடி இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இன்னும் ஒரு பிஞ்ச் அளவு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த லெமன் சால்ட் வந்து நிறைய ஸ்வீட்ஸுக்கு சேர்ப்பாங்க. அதாவது இந்த சுகர் சேர்த்து பண்ணுற ஸ்வீட்ஸ்க்கு எல்லாமே வந்து கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது சேர்ப்பாங்க. இப்போ பாருங்க நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து ஒரு 3 to 4 டைம்ஸ் மட்டும் நான் சேர்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து சேர்க்க தேவையில்லை. பாருங்க நல்லா திக்கா நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். பார்த்தீங்களா, நான் ஸ்டார்டிங்கில் காமிச்சேன் 1 ஸ்பூன் அளவு எடுத்திருந்தேன். எடுத்தது அப்படியே இருக்கிற மாதிரி தான் இருக்கும்.
ஏன்னா நான் அன்னைக்கு வந்து அதுலேருந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் சேர்த்துருப்பேன். 1/4 ஸ்பூன்லேயுமே நான் வந்து 4 தடவை ஸ்ப்ளிட் பண்ணி சேர்த்தேன். ஸோ அவ்வளோதான் நமக்கு தேவைப்படும், ரொம்ப தேவைப்படாது. இப்போ இதுலேருந்து நல்லா அந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றி வரணும். ஸோ நல்லாவே நம்ம கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் சேர்த்துக்க போகிறோம். சுகரோட அளவு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பாலுக்கு 100 கிராம் அளவு சுகர் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் அன்றைக்கி 2 லிட்டர் அளவு பால் எடுத்திருந்தேன், அதனால 200 கிராம் அளவு சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடும்போது அந்த சுகர் எல்லாமே மெல்ட் ஆகி மறுபடியுமே தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கிறப்போ அந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றி நமக்கு நல்லா கெட்டி தன்மைக்கு வரணும். ஸோ அது வரைக்குமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து கடைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து கலாக்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம். மில்க் கேக்கு, கலாக்கண்டு, பால்கோவா எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்க, முன்னாடி இருந்ததுக்கு இப்போ நல்லாவே கெட்டியாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இன்னும் நல்லா கொஞ்சம் கெட்டியாக வரணும். இது வந்து நம்ம அப்படியே கூட சர்வ் பண்ணலாம். பட் நம்ம இன்னைக்கு மில்க் கேக்குங்கிறதுனால நம்ம இன்னைக்கு பீஸ் மாதிரி செஞ்சு தான் கட் பண்ணி நம்ம சர்வ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம கிண்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நல்லாவே கெட்டியாயிடுச்சு பாருங்க. இந்த பதத்துக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அப்படி பால்கோவா தான். இது அப்படியே சர்வ் பண்ணாலும் சர்வ் பண்ணிக்கோங்க, இல்லை இந்த மாதிரி பீஸ் போட்டு சர்வ் பண்ணாலும் சர்வ் பண்ணிக்கலாம். அன்னைக்கு ஒரு ட்ரேல பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதில் நம்ம இதை சேர்த்து நல்லா ஆற விட்டுக்கலாம். அது வந்து நல்லா கம்ப்ளீட்டாக கூலாகணும். கூலானதுக்கப்புறமா நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம மூடி போட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இது வந்து ஆறுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து ஒரு 4 மணி நேரம் ஆகும். ஸோ நல்லா ஆறட்டும். இப்போ பாருங்க, நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கட் பண்ணுறதுக்கே ரொம்ப சூப்பராக வந்தது. டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா பக்காவாக இருந்தது. ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். வரப்போகிற தீபாவளிக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஃபுல்லாமே நான் இதே மாதிரி பீஸ் போட்டு எடுத்திருக்கேன். இதில் நான் இன்னைக்கு டெக்கரேஷனுக்காக பிஸ்தா சேர்த்துக்கிறேன். ஸோ இதே மாதிரி வேற ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.